சிறிய பட்டாசு ஆலைகளை மட்டும் குறிவைத்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி பட்டாசு உற்பத்தியினை முடக்குவதாக வெம்பக்கோட்டை தமிழன் பட்டாசு மற்றும் கேப் வெடி உற்பத்தியாளர் சங்கத்தினர் சிவகாசியில் உள்ள தொழிலக பாதுகாப்புத்துறை அலுவலகத்தை நிர்வாகிகள் மாரீஸ்வரன், மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பெரிய அளவில் இயங்கும் ஆலைகளில் ஆய்வு நடத்தாமல் சிறு பட்டாசு ஆலைகளை மட்டும் குறிவைத்து ஆய்வு நடத்துவதாக, ஆய்வில் பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டி 300க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவலூர் அருகே வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பிரகாஷ் மற்றும் பாலாஜி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவதானப்பட்டி, மேல்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கிராம நிர்வாக உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரி இரவு முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். களவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக உதவியாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் அலுவலக உதவியாளருக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் இரவு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலக உதவியாளருக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் ரூபாய் 15,700 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர மற்றும் கிராமிய காவல் நிலையங்களின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தனிப்படை காவல்துறையினர் சோதனையில் 210 கிலோ கஞ்சா மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. 3 வெவ்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் 3 கார்களில் கஞ்சா கடத்தி வந்த ராணிப்பேட்டையைச் சேர்ந்த குமரேசன், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் என மொத்தம் 6 குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் அருகே செட்டியப்பட்டி பகுதியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய நபர் கைது செய்யப்பட்டார். கைதானவரிடமிருந்து 11 கிலோ காட்டுப்பன்றி இறைச்சியை பறிமுதல் செய்த வன காப்பாளர்கள் கைதான எடிசனுக்கு 2,50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மதுபான பாரில் உள்ள ஊழியர் 24 மணி நேரமும் இங்கு மது கிடைக்கும் என்று பேசும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டவிரோத மது விற்பனைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். 100 நாள் வேலைக்கான ஊதியத்தை உடனே வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு 100 நாள் திட்ட நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் உரிமங்கள் புதுப்பிக்காத மதுபான கடைகளுக்கு கலால்துறை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்து உரிமங்களை ரத்து செய்துள்ளனர். கலால்துறை சார்பில் உரிமங்களை புதுப்பிக்க நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அதனை புதுப்பிக்காததால் முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வந்த 7 மதுபான கடைகளை பூட்டி கலால்துறை அதிகாரிகள் அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடகா அணி முதலிடத்தையும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் பெற்று கோப்பையை வென்றன. புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் நடத்தின. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரிகரி வரதராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதா என்பவர் 60 ஆண்டு காலமாக அரசுக்கு சொந்தமான இடத்தை பராமரித்து விவசாயம் செய்தும் அதே இடத்தில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அரசு இடத்தை வீட்டுமனை பட்டாவாக மாற்றித்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வந்து மனு அளித்துள்ளார்.
தேனி மாவட்ட கிரஷர்களில் இருந்து கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படுவதால் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் சங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் கனிம வளத்துறை சார்பில் கிரஷர்களுக்கு வழங்கப்படும் பாஸ் முறைகளை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் அல்லது அனைத்து கிரஷர்களுக்கும் முறையாக பாஸ் வழங்க வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்து கோரிக்கை மனு அளித்துள்ளதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இன்றைக்கு மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்களை பார்த்து எங்களோட கோரிக்கை மனு ஒன்று அளிக்க வந்திருக்கோம். ஏன்னா இங்கே தேனி மாவட்டத்தில் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் என்னென்னா டிரான்சிட் பஸ் கிடைக்காம, லோடு கிடைக்காம அதிகமான டிப்பர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எங்களோட ஓட்டுநர்கள் நிறைய பாதிப்படைஞ்சு வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்த தொழிலை தவிர வேறு தொழில் இல்லை. இதில் என்ன ஆயிடுதுன்னா டிரான்சிட் பாஸ் இல்லாமல் வரதுனால எங்கள் மேலே கேஸ் போட்டு 3 மாதம் ரிமாண்டுன்னு சொல்லி புதுசாக ஒரு சட்டத்து மாதிரி கொண்டு வந்திருக்கு. எங்களுக்கு இதனால வரைக்கும் தெரியல. இது நாங்கள் முறையாக பாஸ் வாங்கி எல்லா இடத்துலையும் பாஸ் கிடைக்க மாட்டுது. ஒரு 2-3 கிரசில் மட்டும் கிடைக்குது. அதனால எல்லா வண்டியிலுமே அந்த ஒரு இடத்துக்கு போகிற வச்சு எங்களுக்கு லோடு கிடைக்க மாட்டுது. அப்போ எங்கள் ஓனரில் சரியாக எங்களுக்கு சம்பளம், ஒரு லோடு ஓட்டினா எப்படி சம்பளம், ஒரு பாதி சம்பளம் தான் கொடுப்போம். அந்த ஒரு பாதி சம்பளத்தை வச்சு எங்களால் எங்கள் குடும்பத்தை ரன் பண்ண முடியல. எங்களோட இந்த கஷ்டத்தை முடிஞ்சு நம்ம மாவட்ட கலெக்டர் ஐயா எங்களுக்கு இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சா எங்களுக்கு நல்லாயிருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே இல்லாத வீட்டுக்கு வரி கேட்டு நகராட்சி நிர்வாகம் தொல்லை அளித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட வீரராகவபுரம் கிராமம் காடுவெட்டி பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வசித்து வந்ததாக 15 குடும்பங்களைச் சேர்ந்த குடும்பங்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்திய நிலையில் இதற்கு மாற்று இடமும் வழங்காமல் அலைக்கழித்துவிட்டு இல்லாத வீட்டிற்கு வரி கேட்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூர் அருகே மணவாசி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் விதிமுறைகளை பின்பற்றாமல் சாலையின் எதிர்ப்புறமாக காற்றாலைகளின் உதிரி பாகங்களை ஏற்றி செல்லும் கண்டெய்னர் லாரியால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கனரக வாகனங்கள் செல்லும் சாலையில் செல்ல அறிவுறுத்த வேண்டும் என்றும் விபத்துகளை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் மனு கொடுத்தனர். அம்மனுவில் குறைந்தபட்ச மாத ஊதியமாக 18,000 ரூபாய் வழங்க வேண்டும், வார விடுமுறை வழங்க வேண்டும், அரசு அறிவித்த பணி சுழற்சி முறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். நாமக்கல் அடுத்துள்ள சங்கிலிப்பட்டி ஊராட்சியில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என்றும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பழைய கட்டிட இடத்திலேயே இயங்க அனுமதிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் சங்கிலிப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்தடைந்து மனு அளித்துள்ளதாகவும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளனர். எங்களுடைய கிராமத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊராட்சி மன்ற கட்டடம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊராட்சி மன்ற கட்டடம் இப்பொழுது பழுதடைந்து விடுகிறது என்ற காரணத்திற்காக வேறு மாற்று இடத்திற்கு இடம் மாற்றுவதாக எங்களுடைய பொதுமக்களுடைய யாருடைய கருத்தையும் கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கட்டுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதை நாங்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் அருகே தான் நியாய விலைக்கடை, கிராம நிர்வாக அலுவலகம், அங்கன்வாடி, ஓட்டுச்சாவடி அனைத்தும் இருக்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் 1000 மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு யாருமே அந்த பஞ்சாயத்துக்கு சம்பந்தப்பட்ட மக்கள் வசிக்காத இடத்திற்கு இடம் மாற்றுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எனவே எங்களுடைய கருத்து என்னவென்றால், அந்த ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இடத்தில் அப்படி பழுதடைந்திருக்கும் பட்சத்தில் அதை இடித்துவிட்டு புதிதாக அதே இடத்தில் கட்ட வேண்டும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சூரியபாளையம் பகுதியில் நகராட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என்றும் இத்திட்டத்தை மாற்றுப்பாதையில் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் அப்பகுதி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்து ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மைக்ரோலேண்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக புதுப்பிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கூடிய விரைவில் எல்லா வேகன்சியும் அரசு நிரப்பிடும் சார். நீங்களே சொன்னீங்க 500 பேஷண்ட் வராங்க. ஹாஸ்பிட்டலும் இப்போ நம்பர் 1ல இருக்கு. ஆனால் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை இப்போ கோர்ட்ல கேஸ் அது இப்போ கோர்ட் உடனே ஆர்டர் கொடுத்த உடனே அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம லோக்கலா மேனேஜ் பண்றோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற டியூட்டில இருந்து வேற ஹாஸ்பிட்டல்ஸ் டிஆர்பிபிஸும் வந்திருக்காங்க. அப்போ 6 9 ஆயிடுச்சு. இன்னும் வெகு விரைவில் எல்லா காலி பண்ணிடுவோம். டியூட்டிக்கு ரெஃபர் பண்ணுறது கம்மியாகுமா சார்? கண்டிப்பாக கம்மியாகும். எங்களோட சேவை பரவாயில்ல. புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் அருகே மாந்தாங்குடி கிராம எல்லையில் முதலாம் பாரந்தக சோழர் காலத்தில் எழுப்பிய 1010 ஆண்டுகள் பழமையான கற்றளி கோயில் கட்டுமானங்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொடர் தகவலின்படி மாந்தாங்குடியில் சிதிலமடைந்து காணப்படும் கற்றளியின் கற்கள் மூலம் பெருங்களூர் அம்மன் சன்னதி கட்டப்பட்டுள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் இதுகுறித்து மேலும் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தொல்லறிவியல் துறை ஆய்வாளர் ஆ மணிகண்டன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மாந்தாங்குடி கிராமத்திற்குட்பட்ட எடுத்தடி மேடுங்கிற பகுதியில் ஒரு பழமையான கற்றளி இருந்ததுக்கான அடையாளங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது 2017ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ச்சியான ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பகுதியைச் சேர்ந்த சங்கர்னு சொல்லக்கூடியவரும் இபியில் வேலை செய்கிற மாரிமுத்து அவர்களும் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த தொடர் ஆய்வுகள் இங்கே மேற்கொண்டிருக்கிறோம். இப்போது பராந்தகர் சோழர் காலத்தைய அந்த கல்வெட்டுகள் தான் இங்கே கிடச்சிருக்குங்கிறதையும், பராந்தகர் சோழர் காலத்தினுடைய சிற்பங்கள் தாங்கிறதையும் உறுதிப்படுத்திட்டோம். பெரும்பாலும் இந்த எடுத்தடி மேட்டில் கல்வெட்டுகள் எதுவும் இல்லை. இப்போ சமீபமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு கல்வெட்டு கிடச்சிது. அது பத்மம் பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த கற்றளியினுடைய ஒரு பகுதி இருக்குது. அதில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு. இது பராந்தகருடைய காலத்தைய கல்வெட்டு தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நாட்டுக்கல் பாளையம் கிராமத்தில் தனியார் விவசாய தோட்டத்தில் அனுமதி இல்லாமல் கிராவல் மண் எடுத்த 2 டிப்பர் லாரிகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கோமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கிராவல் மண் அள்ளிய 3 நபர்களை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பாம்பன் புதிய ரயில் பாதையை திறந்து வைப்பதற்காக வரும் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் மண்டபம் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலயம் என்ற விடுதியில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டு மேடையில் உரையாற்றியிருக்கிறார். பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் இப்பணிகள் குறித்து தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் பகுதியில் உள்ள பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் போடப்பட்ட தார்ச்சாலையானது சீரற்ற முறையில் போடப்பட்டுள்ளதால் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக செல்லும் வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் உடனடியாக சீரான முறையில் தார்ச்சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளனர். இந்த செட்டியாப்பனூர் மேம்பாலத்தில் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. வெயில் காஞ்சி ரோடு உருகிட்டு அலையாக ஆகிட்டு இருக்குது. அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்து அதை சரி செய்யணும். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மூதாட்டி மீது மிளகாய் பொடி தூவி கட்டையால் தாக்கி 5 சவரன் தங்க தாலி செயினை மர்ம நபர் ஒருவர் பறித்து சென்றுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் படுகாயமடைந்த மூதாட்டி கனகா என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து ஜோலார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.